ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் டாப் 10 ஃபேண்டசி தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம டாப் 10 ஃபேண்டசி மூவிஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம 10 ஃபேண்டசி மூவிஸ் சொல்லியிருப்போம், பட் அதை தவிர்த்து நிறைய நல்ல படங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுனால பார்ட் 2 இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி மார்ஜின் வார்ம் வேலி. இந்த படம் 2018 வந்திருக்கு. இது ஒரு சைனீஸ் மூவி தாங்க. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பெரிய ட்ரெஷர் ஹண்டராக இருக்காரு. அவருக்கு ஒரு கட்டத்தில் பழைய எம்பரரோட தாமை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் வருது. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் இருக்கும். ஸோ அந்த ஐலாண்டில் இவர் அந்த ட்ரெஷரை தேடி போகிறாரு. அவரோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாருங்க. அங்கே போன பிறகு அங்கே நிறைய கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அண்ட் அங்கே சர்வை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி அந்த ட்ரெஷரை அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை மெயினாகவே அந்த விஎஃப்எக்ஸ் அந்த கிரியேச்சர்ஸோடைய அந்த கிராஃபிக்ஸ்க்காகவே பார்க்கலாம் இந்த படத்தை. அண்ட் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியாக தான் இருக்கும். இந்த படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்புலே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் 9th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி மான்ஸ்டர் ஹண்டர். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி மூவியாக தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் கேரக்டரே ஒரு லேடி கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு மிலிட்ரி குரூப்பில் இருப்பாங்க. அவங்க மிலிட்ரி குரூப் கூட சேர்ந்து ஒரு மிஷனுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுங்களெல்லாம் இவங்க எப்படி வேட்டையாடுறாங்க, அதுங்களை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, பட் அதில் காமிச்ச மான்ஸ்டர்ஸோட அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் இவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் இடையில நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலான்னு தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவிஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்புலே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்னவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 8th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி விப்லாலா. இந்த படம் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியே கிட்டத்தட்ட சின்ன சைஸுக்கு அவங்க மாறிடுறாங்க, அதாவது ஸ்ட்ரிங்க் ஆயிடுறாங்க. அந்த சின்ன சைஸுக்கு மாறின அந்த ஃபேமிலி எப்படி அவங்க சர்வை பண்ணுறாங்க, எப்படி பழையபடி மாறினாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் இது ஒரு காமெடி ஃபேண்டசி மூவினே சொல்லலாம். இவங்க சின்ன சைஸில் ஆன பிறகு அது எப்படி ஃபேமிலியாகவே நம்ம ஆல்ரெடி ஹாலிவுட்டில் கிளாசிக் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் ஒரு சில பேர் அதான் சின்ன பசங்களாம் சேர்ந்து சின்னதாக மாறியிருப்பாங்க. பட் இதில் டோட்டல் ஃபேமிலியுமே சின்ன சைஸுக்கு மாறிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை தப்பிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து அண்ட் பழையபடி எப்படி மாறுறாங்க அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரியாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 7th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி ஜாக் த ஜியன்ட் ஸ்லேயர். இந்த படம் 2013 ரிலீஸ் ஆகிருக்கு. இது நம்ம கிளாசிக் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ஹீரோ இருக்காரு, அவருக்கு ஒரு மந்திர விதை கிடைக்குதுங்க. ஸோ அது அவருக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விதைன்னு சொல்லி. அது தெரியாமலே அவர் வெளியே தூக்கி போட அது பெரிய மரமாக ஒன்று முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதில் மேலே ஏறி போயிட்டே இருக்காரு, அதுவும் மேலே போயிட்டே இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரக்கர்கள் வாழ்கிற மேலே ஒரு உலகமே இருக்குது. ஸோ அதோட இந்த மரம் கனெக்ட் ஆகுது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அவர் மறுபடியும் கீழே இறங்கிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அரக்கர்கள் கீழே நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பிரின்சஸையும் அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அந்த அரக்கர்கள் உலகத்துக்கு போயிட்டு அந்த பிரின்சஸை எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபேண்டசி மூவியாக தாங்க இருக்கும். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. 6th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி லாஸ்ட் விச் ஹண்டர். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நம்ம வின் டீசல் தான் நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோடைய ஹீரோ ஒரு விச் ஹண்டராக இருப்பார், அதாவது சூனியக்காரங்கள்லாம் வேட்டையாடுற ஒரு நபர். ஸோ அவர் ஒரு கட்டத்தில் ஒரு விச்சை கொல்ல போகிறாருங்க. ஸோ அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. நீ இதுக்கப்புறம் உனக்கு சாவே கிடையாது, நீ சாகவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி சாபத்தை கொடுத்துட்டு அவங்க செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பல வருஷங்களாக அப்படியே உயிரோடையே இருக்காருங்க. அவருக்கு அது வெறுத்தே போயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. பட் பல வருஷங்கள் கழித்து அந்த இறந்து போட வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க உயிரோடு வராங்க.
இதுக்கப்புறமா அந்த விட்சை இவர் எப்படி அழிக்கிறாரு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படமும் ஒரு நல்ல ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ படம் நல்லாவே இருந்தது. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் 5th இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி நைட் அட் தி மியூசியம். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஃபேண்டசி காமெடி கலந்த ஒரு மூவியாக தாங்க இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு மியூசியத்துக்கு நைட் டைமில் செக்யூரிட்டியாக ஜாயின் பண்ணுவாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நைட் டைமில் மியூசியத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள் எல்லா சிலைகளுக்குமே வந்து உயிர் வந்துடுது. அதுக்கப்புறமா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, அதை எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் நல்ல ஃபன்னாகவும் காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க இந்த படம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 4th இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி பியூட்டி அண்ட் த பீஸ்ட். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு கிளாசிக்கான நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பீஸ்ட் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பொண்ணு. ஆனால் அந்த பீஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அரக்கன் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். பட் என்ன அதுக்கு ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்கன்னா, அது இதுக்கு முன்னாடி மனுஷனாக தான் இருந்திருக்கும். பட் ஒரு சாபத்தினால அது பீஸ்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இப்போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் தான் அதுக்கு வந்து மறுபடியும் பழைய தோற்றம் கிடைக்கும், பழையபடி மனுஷனாக மாற முடியும். ஸோ அதுக்காக அது லவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு ஃபேண்டசி லவ் மூவியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் 3rd பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மூவி மார்டல் என்ஜின்ஸ். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி ஃபுல்லாகவே மூவிங் வெஹிக்கிள் மேலே கட்டியிருப்பாங்க. அது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சிட்டி ஃபுல்லாகவே. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் எப்படி இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க, அது நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியாக இருக்கும். ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதாவது ஒரு டோட்டல் சிட்டியுமே வந்து ஒரு மூவிங் வெஹிக்கிளில் இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான ஒரு மேக்கிங் இருக்கும், ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க இந்த படம். அண்ட் இந்த படம் வந்து ஹாட்ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் 2nd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி பிரிட்ஜ் டு டெரபைட்டியா. இந்த படம் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் 2 மெயின் கேரக்டர்ஸ் பையன் பொண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு, இந்த பையன் ஒரு ஏழை ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். பட் எப்படி இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க டெரபைட்டியான்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள் அது எப்படி அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் 1st இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி மேலிஃபிஷன்ட். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்ட் 2 தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் 1 வந்து தமிழ் டப்பிங்கில் கிடையாது. இது மட்டும்தான் தமிழ் டப்பிங்கில் பண்ணியிருக்காங்க. பட் அது பார்க்காமலே இது பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பார்க்கலாம், கதை புரியும். இந்த படத்துடைய கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் கேரக்டரே வந்து ஒரு வில்லி கேரக்டர் தான். ஸோ அவங்க மிகப்பெரிய ஒரு சூனியக்காரியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்கா. அவள் வந்து நம்ம மனுஷங்களில் லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த எர்த்துக்கு வந்துடுறா அவள். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் நம்ம ஈவிலான கேரக்டர் தான் இந்த படத்துடைய மெயின் கேரக்டரை போட்டிருக்காங்க. பட் அவங்களுடைய கேரக்டரு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் டோட்டலாகவே ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ஸோட சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேண்டசி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், டாப் 10 மூவிஸ் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குது. பார்ட் 3 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் வந்து நம்ம கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டுங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க வந்து சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப்.